கல்கி 2898 ஏடி ராஜசேகர் படமா, பிரபாஸ் படமா? குழம்பி ஏமாந்த ரசிகர்கள். இந்த ஆண்டு ரசிகர்கள் அனைவராலும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படமாக உள்ளது கல்கி 2898 ஏடி. பிரபாஸ் மற்றும் தீபிகா படுகோனே லீட் ரோலில் நடித்திருக்கும் இத்திரைப்படம் 27ஆம் தேதி வெளியாக உள்ளது. அதேபோல தெலுங்கு நடிகர் ராஜசேகர் திரைப்படமும் அதே தேதியில் ரிலீஸ் ஆவதால் ராஜசேகரின் கல்கி படத்தை பிரபாஸ் படம் என்று தவறுதலாக நினைத்து ரசிகர்கள் டிக்கெட்டுகளை வாங்கி குவித்துள்ளனர். இதனால் அந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாகி உள்ளது. தெலுங்கில் மகாநடி உள்ளிட்ட படங்களை இயக்கிய நாக் அஸ்வின் இயக்கத்தில் பிரம்மாண்ட பொருட்செலவில் உருவாகியுள்ள திரைப்படம் கல்கி 2898 ஏடி. இதில் தீபிகா படுகோன், அமிதாப் பச்சன், ராணா, துல்கர் சல்மான், திஷா பதானி உள்ளிட்டவர்கள் லீட் கேரக்டர்களில் நடித்துள்ளனர். சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையம்சம் கொண்ட படமாக உருவாகியுள்ள இப்படத்திற்கு சர்வதேச அளவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உள்ளது. தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு என பேன் இந்தியா திரைப்படமாக இப்படம் வெளியாக இருப்பதால் இப்படத்தின் ப்ரமோஷனை படக்குழு பிரம்மாண்டமாக செய்து வருகிறது. ஹைதராபாத் ராமோஜி பிலிம் சிட்டியில் கதாபாத்திர அறிமுகம் கோலாகலமாக நடந்தது. அதில் பிரபாஸும் கலந்து கொண்டு கல்கி 2898 ஏடி முக்கிய கதாபாத்திரமான புஜ்ஜி ரோமோவை அறிமுகப்படுத்தினார். புஜ்ஜியின் கதாபாத்திரத்திற்கு நடிகை கீர்த்தி சுரேஷ் குரல் கொடுத்துள்ளார். கமலின் ரோல். கல்கி 2898 ஏடி படத்தில் மெகா ஸ்டார் அமிதாப் பச்சன் அஸ்வத்தாமா கேரக்டரில் நடித்துள்ளார். இதற்கான படப்பிடிப்பு மத்திய பிரதேசத்தில் உள்ள நெமாவார் நர்மதா காட் என்ற இடத்தில் நடைபெற்றது. லீட் ரோலில் நடிக்கும் தீபிகா படுகோனே இப்படத்தில் கர்ப்பிணியாக நடித்துள்ளார். மேலும் உலகநாயகன் கமலஹாசன் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இதுவரை அவரது கதாபாத்திரம் பற்றிய எந்த தகவலையும் படக்குழு வெளியிடவில்லை. இப்படத்தை வைஜெயந்தி மூவிஸ் தயாரித்துள்ளது. இந்த நிலையில் தெலுங்கு நடிகர் ராஜசேகர் நடித்த கல்கி படத்தை பிரபாஸ் படம் என தவறாக நினைத்துக் கொண்டு டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்துள்ளனர். ராஜசேகரின் கல்கி படம் கிட்டத்தட்ட 20 காட்சிகள் விற்று தீர்ந்து ஹவுஸ்ஃபுல் ஆகியுள்ளது. இதற்கு ராஜசேகர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிலடி கொடுத்துள்ளார். இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அன்பான பிரபாஸ் மற்றும் படக்குழுவினர், நடிகர் நடிகைகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் சரித்திரத்தை உருவாக்குங்கள், திரைப்படத்துறையை ஒருபடி மேலே கொண்டு செல்லுங்கள் என படக்குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தெலுங்கு நடிகர் டாக்டர் ராஜசேகரின் நடிப்பில் 2019ஆம் ஆண்டு வெளியான கல்கி திரைப்படம் மீண்டும் ரிலீஸ் ஆக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.